இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருப்பூர் ஹார்ட்ஃபுல்னஸ் மைய பொறுப்பாளர் குப்தாஜி அவர்களுக்கும், எனது அன்பு சகோதரர் ரவி சுப்பையன் அவர்களுக்கும், மற்றும் நம்முடன் இங்கு மேடையில் இன்றைக்கி நிறைய பேர் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன், அதனால் நான் கொஞ்சம் பேர் ரெஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் பேரை நான் மறக்க மாட்டேன், கவலைப்படாது. திரு செந்தில்வேல் ஐயா அவர்களுக்கும், ஹரிசங்கர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள். திருப்பூரில் இன்னும் என்ன விஷயங்கள்லாம் புதுசாக பண்ண முடியுன்ற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஐயா ஸ்ரீகாந்த் மற்றும் இங்கே சேர்ந்து இருக்கிற எல்லா தொழில் முனைவோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரு சின்னதாக ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுகிறது எல்லாருக்கும் கரெக்டாக கேட்குதா? ஒரு வேளை மைக்கோ ஸ்பீக்கரோ ட்ராப் ஆச்சுன்னா தயவு செஞ்சு கை தூக்குங்க. ஏன்னா பேசுகிற அவசரத்தில் கொஞ்சம் மைக் தள்ளி போனால் முன்னாடி சில பேர் பட்ட கஷ்டம் எனக்கும் வரக்கூடாது. ஒரு முறை ஒரு குருநாதர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த குருநாதர் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உடையவர்னு தெரிஞ்சு ஒரு ஆள் போய் தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனையை அவர்கிட்ட சொல்கிறதுக்காக போகிறான். அவனோட வாழ்க்கை பிரச்சனை ரொம்ப சிம்பிள். அவனுக்கு ஒரு மனைவி, ஒரு 8 குழந்தைகள், 7 பேரப்பசங்க. இவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஒரு 100 சதுர அடி வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இடம் இல்லை, ஒருத்தர் பட்டா இன்னொருத்தர் மேலே இடிக்கிறது எல்லாம் கஷ்டம். இது எப்படியாவது தீர்த்தாகணும். அவர் எதையோ சால்வ் பண்ணக்கூடிய ஆள், அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு போகிறாங்க. அந்த குருநாதரை பார்த்து ஃபைனல், என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? இது மாதிரி பிரச்சனைங்க. ஒரு செகண்ட் அப்படி கண்ணை மூடிட்டு சொல்கிறாராம், ஒரு பெரிய ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்த வீட்டுக்குள்ளே வச்சு வளர அப்படின்னு. என்னையா நீ லூஸா? நீ எனக்கே அந்த 100 சதுரடியில் இடம் இல்லை, ஒரு ஆட்டுக்குட்டி வேறு வாங்கி வளர்க்கணும்னு சொல்கிறேன். சரி, குருநாதர் சொல்லிட்டாரு, செய்யாமல் போனால் ஒரு வேளை தெய்வ குத்தம் ஆகிடுன்னு ஒரு பயத்தில் ஆட்டை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க. அவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஆடு வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆடோடு நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களான்னு தெரியாது, நான் வாழ்ந்ததில்லை. அடிக்கடி புழுக்க போகும், அதனுடைய ஸ்மெல்லு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 10-15 நாளில் இவனுக்கு வாழ்க்கை ரொம்ப வெறிச்சோடி போயிடுது. இதை விட கேவலமாக வாழ்க்கை இருக்காதுன்னு நினச்சிட்டு குருகிட்ட போய் காலில் விடுறானா, என்னப்பா பிரச்சனைன்னு. தாங்க முடியலைங்க, ஏற்கனவே இவ்வளோ பேர், இந்த ஆடு உள்ளே இருக்குது, என்னால் முடியவே இல்லை. அப்படியா, முதல்ல அந்த ஆட்டை வெளியில் விட்டுட்டு போ அப்படின்னாராம். உடனே போய் ஆட்டை வெளியில் விட்டுட்டு உடனே ஓடி வந்தானா, ஐயா இப்போ வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக இருக்குது, அந்த ஆடு போனோன்னு வீடே பெருசாக தோன்ற மாதிரி தோணுது அப்படின்னு. பல இடங்களில் இதை மாதிரி பல நேர்காணல்களில் பல வியாபாரிகள் இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் நான் பேன் இந்தியா பேன் ஏஷியா பேசுகிறது உண்டு. இது இல்லாமல் என்னுடைய கம்பெனியில் கன்சல்டிங் கிட்டத்தட்ட 23 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். C-Chain கன்சல்டிங் சொல்லிவிட்டு thousands ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், லிஸ்டட் கம்பெனியில் ஆரம்பித்து MSME வரைக்கும் எல்லாரோடையும் எக்ஸ்போஷர் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ 45 பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் நார்மலாக இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ்னால் அது ஒரு பிஸ்னஸ் வெர்டிகல். இது மாதிரி 45 பிஸ்னஸ் வெர்டிகல் உலகத்தில் இருக்குது, இந்தியாவிலே இருக்குது. இந்த 45 பிஸ்னஸ் வெர்டிகலுக்கும் அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய கம்பெனியை மாற்றி அமைச்சு இது மாதிரி பல சக்ஸஸ் ஸ்டோரிஸை கொடுத்த ஒரு அனுபவம் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் வெர்டிகலை எடுத்தாலும் ஒவ்வொரு பிஸ்னஸ் வெர்டிகலுக்குள்ளேயும் ஒரு 15 மினிமம் ஃபங்க்ஷன் உங்கள் கம்பெனியில் இருக்குது. மினிமம் 15 ஃபங்க்ஷன். ஹெச்ஆர் ஆரம்பிச்சு ஃபினான்ஸ், அட்மின், டாக்ஸேஷன், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மேனுஃபேக்சரிங், R&D, சக்சஷன் பிளானிங், இது மாதிரி கிட்டத்தட்ட 15-16 விஷயங்கள் இருக்குது. இது பல பேருக்கு தெரியுதில்லை. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், நார்மலாக நாங்கள் முதலாக ஒரு கன்சல்டிங் ஒரு கம்பெனிக்கு போனால் எங்களை எல்லோரும் இன்டர்வியூவில் கேட்குற கேள்வி, இன்டர்வியூ மாதிரி ஒரு கேட்குற கேள்வி, எங்களோட துறையில் நீங்கள் முன்னாடி ஏதாவது நீங்கள் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கா? இருக்கும், ரெஃபரன்ஸ் இருக்கும். இருந்தாலும் நான் நார்மலாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிலை உங்களுக்கு முதல்ல சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு கான்டெக்ட் செட் ஆகும். உதாரணத்திற்கு, நீங்கள் அத்தனை பேருமே ஒரு ஜிம்மில் மெம்பர்ஷிப் வாங்கி அந்த ஜிம்மு மெம்பர்ஷிப்பில் போயிட்டு உங்களுடைய உடலை மாற்றி அமைக்கணும், 6 பேக்கு 8 பேக்கு ஃபேமிலி பேக்கு ஏதோ ஒன்று நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால், உள்ளே போகிற ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினருக்கு நீங்கள் ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டா, டாக்டரா, இன்ஜினியரா, ஆர்கிடெக்டா, அவருக்கு அது தேவையில்லை. அவர் எதை டீல் பண்ண போகிறாரு? உங்களுடைய உடலை டீல் பண்ண போகிறார். உங்களுடைய உடலுக்கு என்ன தேவை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுடைய படிப்போ உங்களுடைய தொழிலோ அவருக்கு எந்த விதமான ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி எங்களுடைய கன்சல்டிங் லைனில் வந்தீங்கன்னா எந்த வியாபாரத்தை நீங்கள் நடத்தினாலும் எந்த தொழில்துறையில் இருந்தாலும் சில பேசிக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக உங்களுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் வராது.
இதற்கு முக்கியமாக நீங்கள் 2 ஃப்ரேம் ஒர்க்கு நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அந்த 2 ஃப்ரேம் ஒர்க்குமே ஒரு அந்த காலத்தில் எம்ஜிஆருடைய பாட்டிலேருந்து சொல்கிற மாதிரி 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த 2-3 எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு ஆக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வார்த்தை உண்டு, இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு கருத்து உண்டு. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு பேப்பரோ பேனாவோ இருந்தாலோ இல்லை மொபைல்லையோ இருந்தால் நான் சொல்கிற இந்த 2-3 எழுத்துக்களை எழுதி வைங்க. இதன் மூலமாக முக்கியமாக நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி கண்டிப்பாக கொடுக்க முடியும். இன்றைக்கி இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது நீங்கள் இருக்கிற ஆள் இந்த செஷன் முடியும் போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் மாற்றி அமைக்க முடியும், மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு உன்னால் ஒரு பெரிய ஒரு கிஃப்டை கொடுக்க முடியும்னா அவனுடைய சிந்தனையை மாற்றி அமைக்கக்கூடிய திறமையை அவனுக்கு கொடு. கிவ் அ பர்சன் இஸ் எபிலிட்டி டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. இதை செஞ்சுட்டேன்னா ஒரு பெரிய விஷயம், இதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டை அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் அடிக்கடி சொல்வார். அதை வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த 2-3 எழுத்து வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல நான் சொல்கிறது SSS, SSS ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா PPF அப்படின்ற வார்த்தை, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை. இந்த 2 எழுத்துக்களுக்கும் இந்த 2-3 எழுத்துக்களுக்கும் இன்றைக்கி உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, எங்கே கனெக்ஷன் வருதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். 1972-73 சென்னையில் கடுமையான தண்ணீர் வறட்சி. நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க. சென்னையில் அந்த காலத்தில் இங்கே அநேகமாக எல்லோரும் நீங்கள் திருப்பூர் சார்ந்தவளாக இருப்பீங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கு வாட்டர் டேங்கில் லாரியில் தண்ணி வரும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அளந்து இவ்வளோ தான் தண்ணின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு 2-3 நாளைக்கு மேனேஜ் பண்ணணும். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அண்டா ஒன்று இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 குடம் தண்ணி விட முடியும். அதை விட்டிங்கன்னா அதுதான் அடுத்த 2 நாளைக்கு மேனேஜ் பண்ணோம், திரும்பி தண்ணி வர வரைக்கும். நார்மலாக எங்கள் அம்மா சொன்ன ஒரு விஷயம், இப்போ அவங்க இல்லை, ஆனால் அதை நான் இன்றைக்கி பிஸ்னஸோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், எங்கே நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி. இந்த SSS PPF போகிறதுக்கு முன்னாடி சில கருத்துக்கள் இதை மாதிரி அங்கங்கே செதறி விழும். அதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றது எப்படின்றத நம்ம போக போக பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அத்தனை தண்ணி கொண்டு போய் அண்டால விடாது, 4-5 சொம்புலையோ 4-5 அந்த காலத்தில் அந்த பிளாஸ்டிக் குடம் அப்போ தான் தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணியை பிடிச்சி வை அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக நான் கேட்டபோது, பெரிய அண்டாவில் நீ தண்ணி விட்டனா அதில் ஏதாவது, அப்போல்லாம் வீட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக எலி கலப்பெல்லாம் சுற்றிட்டு அதோடய தான் நாங்கள் படுத்து எழுதுவோம். இன்றைக்கெலாம் அதில் பார்த்தா பல இந்த ஜென்ரேஷன் ஒரு 4 கிலோமீட்டர் ஓடிடுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பினா இப்படி ஒரு எலி ஓடும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத்தில் பள்ளி ஓடிட்டுருக்கோம், இந்த பக்கம் கரப்பு ஓடிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் அதெல்லாம் வாழ்ந்துருக்கீங்கன்னு தெரில. ஒன்று கொடுத்தணும்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது போய் அந்த பக்கெட்டில் விழுந்ததுன்னா அந்த மொத்த தண்ணியும் வேஸ்ட் ஆகிடும், பிரித்து வெயி. அது அன்றைக்கி அவங்க சொன்னது, ஒரு நடிகர் சொன்ன மாதிரி, அப்போ புரியல இப்போ புரியுதுன்ற மாதிரி. அப்போ எனக்கு அது புரியல. கொஞ்ச நாள் கழித்து பல பிஸ்னஸுக்கு ஆலோசகர் ஒரு நிலைமைக்கு வரும்போது ரிஸ்க் மிட்டிகேஷன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு புரிய ஆரம்பிச்சேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இதுக்கு நீங்கள் இப்போ பதில் சொல்ல வேணாம், ஆனால் உங்கள் மனசில் இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் அசை போட்டு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் ரிஸ்க் மிட்டிகேஷன்றது எப்பாவது நீங்கள் யோசிச்சு பண்ணியிருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை யோசிங்க. அதுவும் இந்த 5 குடம் கான்செப்ட் எங்கே சேருதுன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக ஒரு வியாபாரத்தில் ரிஸ்க் மிட்டிகேஷன் பண்ணும்போது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான, சொல்கிறது மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காட்டுவோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய டாப் லைனோ உங்களுடைய டேர்ன் ஓவர்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பாட்டம் லைனோ, பிபிடியோ, பேட்டோ, இபிட்டோ, எது எடுத்தாலும், பேட்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், பிபிடினா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், இபிட்னா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், எதுவாக இருந்தாலும் இது அத்தனையும் ஒரே பக்கெட்டில் வந்ததுன்னா உங்கள் வியாபாரம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக சறுக்கும். இது உலகளாவிய பிஸ்னஸ் கான்செப்டுடைய ஃபண்டமெண்டல் தாரக மந்திரம். இது நீங்கள் ஒரு மெக்கன்சியில் போய் கேட்டாலோ, ஒரு பிசிஜியில் கேட்டாலோ, எங்களை மாதிரி நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கன்சியில் பிசிஜி மாதிரி நாங்கள் ஸ்டாண்டர்டாக சொல்கிறது, உங்களுடைய கடைசி 5 வருஷம் ரெவென்யூ ஃப்ளோவை எடுத்து பார்த்து, இந்த 5 வருஷம் ரெவென்யூ ஃப்ளோ ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமில் வருது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் கஸ்டமரில் வருது, இல்லை ஒரே ஒரு மார்க்கெட்டில் வருது, இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் வருது, இல்லை ஒரே ஒரு சர்வீஸில் வருதுன்னா கண்டிப்பாக 5 வருஷத்துக்குள்ள ஒரு சர்க்கிள் பெருசாக வரும்.
இது வந்து உங்களுடைய P&L பேலன்ஸ் ஷீட்டையோ நீங்கள் எடுத்து அனாலிசிஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துருக்கக்கூடிய இந்த தலைப்பு தொடர் வணிக வெற்றி, தொடர் வியாபார வெற்றி அப்படின்றது 2008 2009 நான் இந்தியாவில் உருவாக்கின ஒரு கான்செப்ட். ரெசிஷனாமிக்ஸ்னு ஒரு டேர்ம் நான் அப்போ உருவாக்கி, எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, 2002 2009 குளோபல் ரெசிஷன் நடந்தது. எவ்வளோ பேர் அதில் அந்த காலத்தில் அதில் அடி வாங்கினவங்க யாராவது இருக்கீங்களா? கைதுக்குங்க. 2008 2009 ஒரு 3-4 பேர் தூக்குறாங்க. இன்றைக்கி நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க இல்லையா? ஆனால் அன்றைக்கி அது நடக்கும்போது உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். முடியுமா, தாண்டுவோமா, செய்வோமா, நம்ம எப்படி பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகும் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும்போது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று நடந்ததுன்னா, ஊகானில் நவம்பர் 2019 ஒரு வைரஸ் ஸ்ட்ரெயின் உருவாகுது. அதுக்கு வந்து COVID-19 சொல்லி பேர் வைக்கிறாங்க. அது வெளியில் வரும்போது எங்கேயோ இருக்கிறோம், என்னப்பா ஊகான் சைனாவில் இருக்கிற வைரஸ் என்ன எப்படி அஃபெக்ட் ஆகும், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. டிசம்பரில் பார்த்தீங்கன்னா தாய்வான் மற்ற மாதிரி இடங்கள்லாம் வந்துருக்கு. ஜான்வரி பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வருது. மார்ச்சில் இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜனதா லாக்டவுன், கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 6 மாதம் 1 வருஷம் கம்ப்ளீட் லாக்டவுன். கரெக்டாக எங்கேயோ நடந்தது 3 மாதத்துக்கு முன்னாடி உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி என்ன பாதிக்கும் அப்படின்றது இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டினுடைய கான்செப்ட். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுவாங்க. இதை போய் நெட்டில் படித்தீங்கன்னா பல கதைகள், பல தரவுகள், டேட்டாவும் இருக்கும். இப்போது நீங்கள் சைனாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அட் அ டைம் ஒரு 10 தடவை குதிச்சாங்கன்னா அமெரிக்கன் சைடில் ஒரு ஐலண்ட் மூழ்கிடுன்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், நாட் ப்ராக்டிக்கலி, சயின்ஸில் சிமுலேட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க. எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் என்னை கண்டிப்பாக பாதிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னுடைய எதிர்காலத்தை பாதிக்கும்ன்றது எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். நான் முதல்ல அந்த சொன்ன மாதிரி 5 பக்கெட் கான்செப்ட்டுக்கு வரும். இப்போ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இன்றைக்கி அநேகமாக இந்த டேரிஃப், அந்த 50% டேரிஃபாக இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு சின்ன ரிலீஃப், இந்த ஜிஎஸ்டின்றதுல கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்கு. 22 செப்டம்பர்லேருந்து இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அதில் நீங்கள் சில இடங்களில் நீங்கள் தான் ரோல் அவுட் பண்ணுறவங்களாகவும் இருப்பீங்க, சில இடங்களில் அதனோட பயனை அனுபவிக்கிறவங்களாகவும் இருப்பீங்க. இன்புட் கிரெடிட் வருதுன்னா அதை எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதை எப்படி நான் யூஸ் பண்ண முடியும், எப்படி இன்றைக்கி நான் என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்க முடியும்? இந்த 5 பக்கெட் கான்செப்டை இப்போ உள்வாங்கிட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைங்க. எந்த கேள்விகள் இருந்தாலும் மனசில் எழுதிக்கங்க. கடைசியில் எல்லா கேள்விக்கும் சேர்த்து மொத்தமாக நான் பதில் சொல்கிறேன். இன்ட்ராக்ஷனும் பண்ணலாம், பட் என்ன ஆகுனா ஃப்ளோ ஒரு மாதிரி போயிடும். இப்போ நான் இந்த SSSன்ற கான்செப்ட்டுக்கு வரேன். இந்த SSSன்ற கான்செப்ட்டு பேண்டமிக்கும் போது நான் உருவாக்கி பல கம்பெனிஸ்க்கு இதன் மூலமாக கம்பெனி சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. மூடப்போக வேண்டிய கம்பெனியை திரும்பி மீட்டு கொண்டு வந்து அநேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை முழுகும் நிலையிலேருந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். சிக் கம்பெனியை டேர்ன் அரவுண்ட் பண்ணி ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாற்றுறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல. ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற கம்பெனி இன்னும் ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியும். அதற்கு அப்போ உருவான ஒரு கான்செப்ட் இது நான் உருவாக்கினது மார்ச் 2020, ஏப்ரல் 2020 உருவாக்கின ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதனுடைய புத்தக வடிவம் இன்னும் சீக்கிரமாக வரப்போகுது. நம்ம சகோதரர் ரவி சுப்பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார், என்னுடைய 15வது புத்தகம் இப்போ தான் ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய MSME மினிஸ்டர் தாமோ அன்பரசன் ஐயா அவர்கள் ரிலீஸ் பண்ணார். 9 Habits of Super Successful MSMEs அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு 10 வருட எழுத்தினுடைய அது ஒரு வெளிப்பாடு. 10 வருஷமாக நான் 2012-13 எழுத ஆரம்பித்த புக்கு இது. என்னுடைய 15வது புக்கு இது. இப்போ தமிழில் இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தியில் ஆல்ரெடி இன்னும் அடுத்த மாதத்தில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், எப்படி ஒரு வியாபாரம் ஒரு 9 பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு எப்படி அவங்க தொடர்ச்சியாக வெற்றி பாதையில் இருக்க முடியுன்ற சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இதை வச்சு தான் நான் இந்த SSSன்ற கான்செப்டையும் லான்ச் பண்ணேன். இந்த SSSன்ற கான்செப்ட்டு இன்னொரு புக்கு நான் முன்னாடி எழுதினேன். 2016 இந்த பேண்டமிக் வரத்துக்கு முன்னாடி நான் தமிழ் ஒரு புக்கு எழுதினேன். அப்போ இருந்த தமிழகத்தின் முதல்வர் திரு EPS ஐயா அவர்கள் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணார். தொடர் வியாபார வெற்றி தெரிக்கும் யுக்திகள்னு ஒரு புத்தகம். அதில் எப்படி 45 பிஸ்னஸ் வேர்ட்டிகளை என்னென்ன இந்த 15 பிஸ்னஸ் டாக்டிக்ஸை ஸ்ட்ராட்டஜிஸை தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற ஒரு தமிழ் புத்தகம். அது இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு, ஹிந்தியில் சீக்கிரமாக வரப்போகுது. ஹிந்தி எனக்கு தெரியாது, அஃப்கோர்ஸ் டிரான்ஸ்லேட்டர் வச்சு நான் பண்ணுறேன். இந்த SSSன்றது அந்த புக்கில் இன்டைரக்டாக லான்ச் பண்ணது. இதை தான் நான் பல இடத்துல பேண்டமிக்கு மக்களுக்கு கம்பெனிஸு
சிங்க் ஆகிற கம்பெனிஸை முழுகக்கூடிய கம்பெனியை ரிவைவ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த SSSன்றது என்ன? ஒரு சின்ன ஒரு 3 இங்கிலீஷ் வார்த்தைகள், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் இருக்குது. இந்த எஸ்ன்றது முதல்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது எஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ்ன்னு சொல்லுவாங்க. மூணாவது எஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் அஹெட்னு சொல்லுவாங்க. டிப்பிக்கலாக ஒரு கம்பெனிக்கு இந்த 3 ஃபேஸும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சின்ன லெவலில் வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இதை பற்றி ஒரு புரிதல் இருக்காது. ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும், அன்றைக்கி நம்ம அதை விட்டுருவோம். இப்போது ஒரு பூகம்பம் வர மாதிரி, ஒரு பூகம்பம் வரத்துக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மைனர் ட்ரெமர்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. சின்னதாக அதிர்வுகள் 2.2, 3, 3.5, 4 ரைட்டர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அதில் வரும்னு சொல்லுவாங்க. அது 6.5, 7 தாண்டும் போது பூகமாக வெடித்து வெளியில் வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்னாடியே அந்த டெக்டானிக் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு 2, 3, 4, 5 கிலோமீட்டர் தரைக்கு கீழே 2 தரை சேர்ந்த இடத்துல திடீர்னு ஒரு பிரிவு ஏற்பட்டு திரும்பி அது சேரும் பொழுது வர்றது தான் அந்த டெக்டானிக் ஷிஃப்ட். அந்த டெக்டானிக் ஷிஃப்ட் உருவாகும் போது தான் அதனுடைய அதிர்வுகள் தரையில் மேலே வருது. இதே மாதிரி உங்கள் வியாபாரத்தில் தொடர்ச்சியாக டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம தரைக்கு மேலே இருக்கிறதுனால பல நேரம் தரைக்கு கீழே 2, 3, 4 கிலோமீட்டர் கீழே நடக்கக்கூடிய அந்த சின்ன ஷிஃப்ட்ஸை நம்ம கவனிக்கிறது இல்லை. அது கவனிக்காத போது என்ன ஆகுதுன்னா பெரிய லெவலில் அடிவாங்க. சர்வைவல்ன்றத முதல் சொன்ன பக்கெட்டு ஒரு சைடில் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க அநேகமாக எல்லாருமே தொழில் முனைவோர்கள், முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3த்தையுமே நீங்கள் சைமல்டேனியஸாக, நான் எதுவுமே சீக்வென்ஷியல் கிடையாது. இதில் நான் இந்த சொன்ன 3 எழுத்துக்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் தினசரி செலுத்தக்கூடிய பட்சத்தில் ஒரு 2-3 மணி நேரம் இந்த சர்வைவல் பக்கெட்டில் செலவழிக்கணும். நம்மளுக்கு ஒரு வியாபாரம் நல்லா நடக்கும்போது சர்வைவலை பற்றி கவலைப்பட மாட்டோம். அடுத்து எப்படி வியாபாரத்தை பெருக்கலாம், எங்கே புது மார்க்கெட், என்ன புதுசாக ப்ரைஸை ஏற்றலாம், எந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், சர்ஜ் ஹெட்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு 2 டேஸை விட்டுருவோம், சர்வைவல் விட்டுருவோம், ஸ்டெபிலிட்டியை விட்டுருவோம். இது 3மே கன்கரண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது நம்மளுக்கு முதல்ல புரியணும். என்னுடைய தினசரி உழைப்பில் நான் செலுத்தக்கூடிய நேரத்தில் 1/3 ஆஃப் த டைம் சர்வைவலுக்கு தினசரி செலவழிக்கிறேனா? சர்வைவல்னால் என்ன? எவ்வளோ பேர், நான் இங்கே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு நீங்கள் பதில் நேரடியாக சொல்ல வேணாம், மனசில் உள்வாங்கிக்கங்க. எவ்வளோ பேர் இங்கே டெய்லி நீங்கள் உங்களுடைய P&L பார்க்குறீங்க? என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நான் தினசரி ரியல் டைமாக தினசரி ஒரு முறையாவது பார்க்குறேன். அப்படி பார்க்கலன்னு சொன்னால் உங்களுக்கு சர்வைவல் பிரச்சனை கண்டிப்பாக வரும். பல பேருக்கு இது தெரியறதில்ல. நார்மலாக P&L அக்கௌண்ட்டுன்றது நம்மளாம் எப்போ பார்ப்போம், ஏதோ அடுத்த மாதம் ஃபைலிங் வருது, அக்டோபரில் பிஸ்னஸ் இன்கம் இருக்கிறவங்களாம் ஃபைலிங் பண்ணோம், கரெக்டாக சார்? இந்த ஃபைலிங் பண்ணும்போது தான் உங்கள் ஆடிட்டர் சொல்லுவார், இவ்வளோ டேக்ஸ் இருக்குது, இவ்வளோ பண்ணணும், கொஞ்சம் மாற்றி கணக்கு எழுது, இப்படி எழுது, அப்படி எழுது. அதோடு அது முடிஞ்சு போச்சா? P&L பேலன்ஸ் ஷீட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணோம், கொடுத்தோம், போயாச்சு. ஆனால் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, சர்வைவல் மோடில் இருக்கும்போது பேலன்ஸ் ஷீட் டெய்லி பார்க்க வேணாம், பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் என்ட்ரிஸ் என்னன்றது தெரியாது, டாக்ஸேஷன் பிளானிங்க்கு ஒரு வியூ இருக்காது. டெய்லி P&L அக்கௌண்ட் பார்க்குறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ பேருக்கு இங்கே உங்கள் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்றது ஒரு 1 இயர் விண்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு இப்போ FY 25-26 நடந்துருக்கு, ஃபினான்ஷியல் இயர் 25-26 நடந்துட்டுருக்கு. இதாவது 1 ஏப்ரல் 2025 31/3/2026 வரைக்கான 1 வருட காலகட்டம் ஃபினான்ஷியல் கேலண்டர். இதில் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெளிவாக 31/3/2026 அன்னைக்கு என்னோடய P&L எனக்கு எவ்வளவு பேட் வருன்றது எவ்வளோ பேருக்கு தெளிவாக குறிக்கோள் இருக்குன்றதை நீங்களே அவங்கள கேட்டுக்கணும். எனக்கு இவ்வளோ டேர்ன் ஓவருங்க, 5 கோடி, 50 கோடி, 500 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி. லிஸ்டட் கம்பெனிஸ் நாங்கள் டீல் பண்ணும்போது டேர்ன் ஓவர் மினிமம் 10,000 crores ஆரம்பி. அவங்க கூட பார்த்தீங்கன்னா கிளியராக இருப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கு இன்றைக்கி நான் சொல்ல 1993-94 நான் ஒரு கேஸ் ஸ்டடி படிச்சுட்டு இருக்கும்போது நான் சர்ப்ரைசிங்கான டேட்டா பார்த்தேன். அநேகமாக நிறைய பேருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேப்பர் அக்கௌண்டிங் தான். கம்ப்யூட்டர் அப்புறம் தான் என்டர் பண்ணுவாங்க. லைவாக இப்போ என்டர் பண்ணுற மாதிரி உடனடியாக என்டர் பண்ணி உடனடியாக P&L பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்போ இல்லை. ஆனால் அந்த காலத்திலேயே 1 ஏப்ரல் அன்றைக்கி அவங்களோட ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸையும் ப்ரொவிஷனல் டிவிடெண்டையும் டிக்ளேர் பண்ணுவாங்க. 1 ஏப்ரல் 31 முடிஞ்ச மறுநாள் எப்படி முடியும், அவங்க அன்றைக்கே செஞ்சாங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, உங்களுடைய P&L நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சு அது இவ்வளோ டேர்ன் ஓவர் நான் பண்ணணும், 50 கோடி டேர்ன் ஓவர் பண்ணேன், இந்த 50 கோடி டேர்ன் ஓவரில் நான் 8% பேட்டு, 10% பேட்டு, 12% பேட்டு,
இந்த பேட்ன்ற கான்செப்டே நிறைய ஓனர்ஸுக்கு இன்னும் மைண்டில் இறங்கலை. அவங்க வந்து நிகர லாபம்ன்றது பேங்க்கில் இருக்கிற கேஷ் ஃப்ளோ வச்சு பார்க்குறாங்க. கேஷ் ஃப்ளோ வச்சு பார்க்கக்கூடிய விஷயம் பேட் இல்லை. இதெல்லாம் ஒரு தனி சப்ஜெக்ட், 100 நாள் முடிஞ்ச ஒர்க் ஷாப் வச்சுக்கலாம். இந்த பேட் என்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை நான் தினசரி பார்க்கணும். உங்கள் பையன் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க, வருஷ கடைசியில் அவன் 100க்கு 100 வாங்கணும். கடைசி பரீட்சை எழுதுகிற அன்றைக்கி அவன் எப்படி படிக்கிறான்னு போய் பார்ப்பீங்களா? தினசரி அவனை அப்சர்வ் பண்ணுவீங்களா? அன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணி பையன் கரெக்டாக படிக்கிறானா, அவனுடைய டெய்லி கிளாஸஸ்லாம் உள்ளே வாங்குறானா, டீச்சர்கிட்ட ஃபீட்பேக் என்ன, பிடிஐ அட்டன் பண்ணுவோம், எல்லாம் நம்ம பையனுக்கு பண்ணுறோம். அவன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டில் வாங்கக்கூடிய மார்க்குக்காக நம்ம செய்கிறோம். நம்மளுடைய வியாபாரத்துக்காக நம்ம அது செய்கிறோமா? இது சர்வைவல். இது ஒரு சைடு. இதே மாதிரி இன்வென்ட்ரி இருக்குது, இதே மாதிரி ரிசீவபிள்ஸ் இருக்குது, இதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபனல் இருக்குது, இதே மாதிரி ஆல்டர்னேட் ப்ராடக்ட் சர்வீசஸ் இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் சர்வைவல் பக்கெட்டில் வரும். இதுக்கு நீங்கள் தொழில் முனைவோராக தினசரி 2லேருந்து 3 மணி நேரம் உங்களுடைய டோட்டல் டைமில் 1/3 நேரம் என்னுடைய அடுத்த 1 வருட வியாபாரத்திற்காக நான் செலவிட வேண்டும். அந்த அடுத்த 1 வருட வியாபாரம், அதற்கான தரவுகள் என்ன, அதற்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, இண்டிகேட்டர்ஸ்னுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்னு பார்ப்பாங்க. பிபி என்ன, சுகர் என்ன, ப்ரெஷர் என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் தினசரி பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்து அன்னைக்கு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா, நான் பல பேரை நான் கேட்குறது உண்டு. இந்த லாஸ்ட் 1 வீக் இந்த டேரிஃப் விஷயத்தில் நான் நிறைய பிஸ்னஸ்மேன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, குரூப்பாகவும் பார்த்தாச்சு, இண்டிவிஜுவலாகவும் பார்த்தாச்சு. சார் இந்த டேரிஃப் டிஸ்கஷன் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம், எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ பேருக்கு தெரியும்? முதலாக இந்த டேரிஃப் டிஸ்கஷன் எப்போ ஆரம்பித்தாங்க, எப்போ இந்த எஃப்டிஏலேருந்து யூஎஸ் வெளியில் போச்சு, எப்போலேருந்து நமக்கு அநேகமாக பெரிய லெவலில் பிரச்சனை வரும்ன்றது நமக்கு உண்மையாக எவ்வளோ நாளாக தெரியும்? நிறைய பேர் நான் கேட்கும்போது, சார் 2 வாரமாக தான் சார் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை 1 மாதமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை நீங்கள் வருமுன் காத்தல் முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சர்வைவல் மோடில் இதற்கான ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம். அஃப்கோர்ஸ் சிந்திய பாலை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். அதற்கான சில தரவுகள், வழிமுறைகள் நான் கொஞ்சம் யோசித்து லாஸ்ட் 1 வாரமாக நம்ம சகோதரர் சுந்தரேசன் சொன்ன டைம்லேருந்து அதை கொஞ்சம் யோசித்து சில விஷயங்கள் வச்சுருக்கேன். ஒர்க் அவுட் ஆகலே அப்புறம் பார்ப்போம். இது இந்த சர்வைவல் பக்கெட். இந்த சர்வைவல் பக்கெட்டில் நான் கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய வியாபாரத்தில் அடுத்த 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த பிரச்சனைகளை நான் எப்படி சரி செய்ய போகிறேன். இது உங்களுடைய 1/3 ஃபோக்கஸை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. அடுத்த 1/3 ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஒரு ஏவுகணையை விடணும்னு சொன்னால் அந்த பேலோட வச்சு ஒரு இஸ்ரோவில் செக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லா பேராமீட்டர்ஸும் டேக் ஆஃபுக்கு முன்னாடி சரியாக இருக்கான்றதை பல முறை திரும்பி செக் பண்ணுவாங்க. இன்றைக்கி டிசைட் பண்ணி நாளைக்கு காத்தால விடுற மாதிரி அது வந்து சிவகாசி ராக்கெட் இல்லை, 3 வருஷம் அது சிவகாசி ராக்கெட், அது கூட பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதை வச்சிங்கன்னா ஏறி போய் வெடிக்கும், அன்னையோட வான வெடிக்கை முடிஞ்சு போச்சு. இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு $multi-trillion இண்டஸ்ட்ரியாக நம்மளுக்கு இந்தியாவில் இது மாறிட்டுருக்கு. லான்ச்சிங் ஆஃப் த ராக்கெட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சூப்பர் பவர். ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம 3வது 4வது ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதை நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் இப்போ பாருங்கள். ஒரு ஏவுகணை நான் லான்ச் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு என்னுடைய ஸ்டெபிலிட்டி ஃபேஸ்ன்றது என்ன, அடுத்த FY 26-27க்கும் 27-28க்கும் என்னுடைய வியாபாரத்தை பேரலான ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏறுற ஒரு ஏற்றத்தில் நான் ஏறுறேன், இறங்குது. இது இன்னிலேருந்து 31/3/2026 வரைக்கும் 1/4/2026 ஆரம்பித்து 33/2028 வரைக்கும் உங்கள் வியாபாரத்தில் என்ன நடக்க போகுது, அதற்கு உங்கள் வியாபாரத்தை நீங்கள் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறீங்க, அதற்கான விஷயங்களை இன்றைக்கி நான் பண்ணி ஆகணும். சென்னையில் ஒரு காமன் ஜோக் உண்டு. குழந்தை பிறந்தோடனே பத்மசேஷாதிரி வாசலில் போய் நின்று அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வருவாங்க. இன்னும் 3 வருஷம் இங்கே தான் இப்போ அட்மிஷனு இல்லைங்க, இப்போ ஃபார்ம் வாங்கினா தான், இல்லை அடுத்த வருஷம் ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோட போய் க்யூவில் நிற்கிறத நான் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். என் பொண்ணு 2 வருஷம் PSBயில் படித்தா சென்னையில். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், முன்னாடி ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன் கூட 3 வருஷம் முன்னாடி போய் க்யூவில் நிற்கணும். இப்போ எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா, டாக்டர் C-செக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மக்கள் ப்ரெக்னெண்ட்டே ஆகிறாங்க IVFல. அந்தளவுக்கு காமெடி ஆகிட்டு. இதே மாதிரி உங்களுடைய அடுத்த 2 வருட ஃபினான்ஷியல் இயர் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, இதற்கு நான் வியாபாரத்தில் என்ன பண்ணணும், ஃபினான்ஷியலுக்கு என்ன பண்ணணும், இன்வென்ட்ரிக்கு என்ன பண்ணணும், புது மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணணும், புது சர்வீஸ்க்கு என்ன பண்ணணும், இதற்கான ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் நம்ம பண்ண ஆரம்பிச்சோமா. சர்வைவல்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டிக்கல்ன்றது அன்றாட பிரச்சனைகளை சமாளிப்பது. அடுத்த 1 வருடம் இன்றையிலிருந்து ஆரம்பித்து
31/3 ஃபினான்ஷியல் இயர் எண்டிங் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பியூர்லி டாக்டிக்கல் இன் நேச்சர். அன்னன்னைக்கு வருதோ அன்னன்னைக்கு சமாளிக்கும். அன்றைக்கி கேஷ் ஃப்ளோ பிரச்சனையா எப்படி பேங்க்கில் மேனேஜ் பண்ணோம், அடுத்த 3 மாதம் விண்டோ, அடுத்த ஒரு 6 மாதம் விண்டோ, இதற்கான விஷயங்கள் இதெல்லாம் பியூர்லி டாக்டிக்கல்னு சொல்லுவாங்க. அடுத்த 2 வருஷம் விண்டோ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் விண்டோன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டெபிலிட்டி. எனக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு இதான் என்னுடைய பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன். இந்த பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரணும்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி வேர்ல்டில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக வந்தாச்சு. எதனால் இந்த இன்ஸ்டெபிலிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒரு குளோபல் திங்கிங்லேருந்து மக்கள் லோக்கல் திங்கிங்க்கு போயிட்டாங்க. ரஷ்யா தன்னை பற்றி யோசிக்குது, சைனா தன்னை பற்றி யோசிக்குது, இந்தியா தன்னை பற்றி யோசிக்குது, அமெரிக்கா தன்னை பற்றி யோசிக்குது, யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ் தனித்தனியாக அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க. தப்பு இல்லை, அவனுடைய நாடு அவன் தான் யோசிச்சாங்க. இதை என்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா முடியும். பல இடங்களுக்கு கேட்பேன், எப்படி சார் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி உங்களுக்கு எந்த ஊரில் எவ்வளோ மழை எத்தனை இது பெய்யுறோ ஆல்மோஸ்ட் ஒரு 95 to 98% அக்யூரஸியோட ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக எப்படி பண்ணுறாங்க? 150 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. ஜோசியம் பார்த்து சொல்லுவாங்க மழை பெய்யுமா பெய்யாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெதர் மாடல்ஸ் உருவாயாச்சு. ஐஎம்டியால் அடுத்த 1 வருஷத்துக்கான ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியுது. நார்த் இந்தியாவில் இப்போ +4% எக்ஸ்ட்ரா ரெயின்ஃபாலு, -3% டெஃபிசிட்டு, இந்தந்த ஏரியாவில் மழை எக்ஸஸாக இருக்கும், இந்தந்த இடத்துல மழை கம்மியாக இருக்கும், அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இன்றைக்கி எல்லா வியாபாரத்துலேயும் முக்கியமாக மிஸ்ஸிங் லிங்க், நிறைய இடத்துல பல மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது. ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மிஸ்ஸிங் லிங்க்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுன்னு பல கம்பெனி நீங்கள் ஆளே கிடையாது. எவ்வளோ பேர் உங்கள் கம்பெனியில் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் வச்சு பிஸ்னஸ் அனலிஸ்டோட இன்னியோட வேலையை பார்க்குறது இல்லை. அடுத்த 2-3 வருடங்களில் பல கம்பெனியில் நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை உள்ள ஸ்டாஃபாகவோ இல்லை அவுட் சோர்ஸ்டாகவோ உள்ளே கொண்டு வர சொல்லுவோம். என்னுடைய வியாபாரத்தை உலக வியாபாரத்தோடு மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஆக்சுவல் டேட்டா, ப்ரிசம்ஷியஸ் டேட்டா, இது எல்லாத்தையும் எடுத்து அடுத்த 2-3 வருடங்களில் என்னென்ன மாடல்லாம் என்னுடைய வியாபாரத்தை நான் பார்க்க முடியும். 1989 இந்தியாவில் முதலாக 3D டிராயிங் உருவாச்சு. பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ என்ன ஒரு பெரிய ஷிஃப்ட்னா மேனுவலாக படம் போட்டிருப்பாங்க வீடு எப்படி கட்டணும்னு சொல்லி. 1989 என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட வீடு கட்டி முடிச்சோன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்ற வாக் த்ரூவை சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த வாக் த்ரூ அந்த படத்தை பார்த்துட்டு என் வீடு எப்படி இருக்கும், லைட் எங்கே இருக்கும், பெட்ரூம் எங்கே இருக்கும், ஏசி எங்கே இருக்குன்றதை உங்களால் ஃபுல்லாக வாக் த்ரூவில் பார்க்க முடியும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்ஜினியரையே கூப்பிட்டு ஐயா கொட்டேஷன் கொடுங்க, இதுதான் என் ஃபைனல் வீடு. லைட்டிங் மாற்றி காட்டுவாங்க. எவ்வளோ பேர் பார்த்து இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். லைட்டிங்கை மாற்றி இந்த பெட்ரூமில் இந்த இடத்துல லைட் வச்சா ரூம் எப்படி இருக்கும் அங்கே. இது 1989 அந்த காலகட்டத்திலேருந்தே ஒரு வியாபாரத்துக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், என் வியாபாரம் எங்கே இருக்கும், இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு பல நேரங்களில் ஒரு கேள்வி வரும், என்னால் இதை நான் தனியாக எப்படி பண்ண முடியும், எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, எனக்கு அந்தளவுக்கு எண்ணங்கள் இல்லை, அந்தளவுக்கு என்னால் முனைப்பு சக்தி இல்லை. இதற்காக தான் இப்போது சக்தி வேலையா மாதிரி இருக்கிறவங்களாம் பல பேர் பல சாப்டர்ஸ் இதெல்லாம் எதற்காக உருவாக்குறாங்க. சிலதை நீங்கள் கொலாபரேட்டிவாக தான் பண்ணி ஆகணும். உடல்ன்றது ஒரு கொலாபரேட்டிவ் மெக்கானிசம். உள்ள பல ஆர்கன்ஸ் இருக்குது, ஆனால் எல்லா ஆர்கன்ஸும் ஒன்றா ஒர்க் பண்ணாது. உடல்ன்றது ஒன்றாக ஒர்க் பண்ணும். இதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் காமனாக பண்ணி ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர் அசோசியேஷனுக்கு அடுத்த 2 ஃபினான்ஷியல் இயர் 26-27, 27-28க்கு உங்களுடைய டோட்டல் இண்டஸ்ட்ரி ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, உருவாக்கலைன்னா உருவாக்க முடியும். இதுதான் எங்களுடைய டோட்டல் ப்ரொஜெக்ஷன். இந்த டோட்டல் ப்ரொஜெக்ஷனில் சிலது பார்த்தீங்கன்னா ரீரூட்டட் பிஸ்னஸாக இருக்கும். லோக்கலில் இருக்கிறவங்க லோக்கலில் சப்ளை பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய வியாபாரத்தில் சிறப்பு. சில பேர் தான் கஸ்டமர் ஃபேஸிங்காக இருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கி அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனில் தான் நம்ம இருப்போம். இவங்க எல்லாரும் சேர்ந்து டோட்டலாக அடுத்த 2 வருடங்களுக்கான பிஸ்னஸ் ப்ரொஜெக்ஷன் திருப்பூரில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இதாங்க ப்ரொஜெக்ஷன். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இப்படிலாம் இனி உலகத்தில் டேட்டா இருக்குது, இப்படிலாம் மூவ் ஆகும். உதாரணத்துக்கு யூஎஸில் ஒரு பிரசிடென்ட் மாதிரி 1 வருஷம் ஆகுது. 6 மாதத்துலேயே பல விஷயங்கள் அவர் புதுசாக கொண்டு வந்துட்டார். அவருடைய நாட்டுக்காக பண்ணுறார். ரைட்டு தப்புன்றதை நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. அதை நம்ம உள்வாங்கி எப்படி நம்மளை மாற்றிக்க முடியுன்றதான் நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சில கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது, சில கவர்மெண்ட் மாறிட்டு இருக்கு. நீங்கள் எக்ஸ்போர்ட்னு வரும்போது எல்லா நாட்டுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க. அப்படின்னா அடுத்த 2 வருட என்னுடைய
திருப்பூரினுடைய பொருளாதார வளர்ச்சியில் எந்தெந்த நாடுகளுடன் நான் தொடர்பு வச்சு எதை எப்படி ப்ராடக்டைஸ் பண்ண முடியும், இந்த மாடலை உங்களால் உருவாக்க முடியும்னா முடியும். அதுக்கு தேவையான அனைத்து டேட்டாலும் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. உங்களுடைய P&L பேலன்ஸ் ஷீட்டையும் எடுத்து ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வைஸ் எதை எங்கே வைக்கிறீங்க, எப்படி வைக்கிறீங்க, என்ன கன்சம்ஷன், என்ன பேட்டர்ன், எதை எப்போ வாங்குறாங்க, இது அத்தனையும் ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் முடியும். இதற்கான தியரி, ஃபவுண்டேஷன், ஃப்ரேம் ஒர்க்கு, சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. பிஸ்னஸ் மாடலிங் சொல்லுவாங்க. இதை நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், நார்மலாக எங்கள் வியாபாரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 விதமாக வியாபாரத்தை பண்ண முடியும். இப்போ நம்ம கையில் ஒரு ₹1 காயின் இருக்குது. அந்த காயின் எடுத்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூ விழுமா தலை விழுமா? தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்குது. அந்த தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி படி ஆங்கிலத்தில் அதை நான் முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழாக்கத்துக்கு வருவோம். இஃப் யூ டாஸ் அ காயின் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் 50% வில் பி ஹெட்ஸ், 50% வில் பி டெய்ல்ஸ். ஒரு காயினை அன்லிமிட்டெட் டைம் நான் டாஸ் பண்ணால் 50% அது பூவாக விழும், 50% தலையாக விழும். அப்போ அடுத்த கேள்வி, 10,000 முறை நான் ஒரு காயினை டாஸ் பண்ணுறேன், எவ்வளோ முறை ஹெட் விழும், எவ்வளோ முறை டெய்ல்ஸ் விழும்? தெரியாது. ஏன்னா தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி படி n நம்பர் ஆஃப் டைம்ஸ் 10,000 முறையும் ஹெட் விழலாம். இப்போ இந்தியா கிரிக்கெட் டீம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, 15 டாஸ் வரிசையாக தோத்துட்டாங்க. அதை எல்லா கமெண்ட்ரிஸ் வரை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா உங்கள் வியாபாரத்தை இன்றைக்கி நீங்கள் ப்ராபபிலிஸ்டிக்காக நடத்துகிறீங்க. ப்ராபபிலிஸ்டிக்காக நடத்துகிறோன்னா என்ன அர்த்தம்? நான் வேலையை செய்வேன், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. இன்னொரு ஆப்ஷன் வியாபாரத்தில் இருக்குது, டிட்டர்மினிஸ்டிக்காக நடத்துறது. பல இடங்களில் போகும்போது ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ் சிஸ்டர் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி சமைக்கும் போது 5 டப்பாவை திறந்து கையில் கிடைக்கிற ஐட்டமை போட்டு ஒரு கலைக்கு சாப்பாடு எடுத்து உங்கள் புருஷன் முன்னாடி வச்சிங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு என்ன பேர்? கையில் கிடைக்கிற 5 டப்பா, அதில் கிடைக்கிற குவான்டிட்டி, அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரம் கிண்டி டேபிள் மேலே வச்சா அது என்ன பேர்? தெரியாது. நம்ம கிட்டத்தட்ட வியாபாரத்தை அதே மாதிரி பண்ணுறோம். ஏன்னா ப்ரெடிக்டபிலிட்டி இல்லை. ஒரு சமையல் நல்லா இருக்கணும்னா, ஒரு சாம்பார் வைக்கணும்னா இந்த பருப்பை இவ்வளோ நேரம் வேக வச்சு, இது இவ்வளோ நேரம் கொதிநீரில் வைப்பாந்து, அதுக்கு இவ்வளோ கறிகாய்களை போட்டு, அது கொஞ்சம் புளியை போட்டு, கொஞ்சம் காரத்தை போட்டு, கொஞ்சம் உப்பை போட்டு, இவ்வளோ நேரம் ஊற வச்சு இறக்கி வச்சா அதுக்கு பேர் சாம்பார். இதே மாதிரி உங்கள் வியாபாரத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ப்ரெடிக்டபுளாக ரன் பண்ணனா உங்கள் கம்ப்ளீட் பிஸ்னஸ் ப்ராசஸ் ஓரியன்டாக மாறணும். நிறைய பேருக்கு ப்ராசஸ் ஓரியன்டேஷனாலே மனசில் வரக்கூடிய முதல் எண்ணம் என்னென்னா, சார் எங்கள் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் படி நடக்குது. கரெக்டாக ப்ரொடக்ஷன் மட்டும் ப்ராசஸ் படி நடந்தால் பிரயோஜனம் இல்லை. உங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸும் ப்ராசஸ் படி நடக்கணும். ஹெச்ஆருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, குவாலிட்டிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஃபினான்ஸுக்கு ப்ராசஸ் இருக்குது, அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருக்குது, அட்மினுக்கு ப்ராசஸஸ் இருக்குது. இதை இப்படி செய்யும் பொழுது இது இப்படி உருவாகும் என்பது சயின்டிஃபிக்லி ப்ரூவன் பிஸ்னஸ் பிரின்சிபல். அப்படின்னா அந்த ப்ராசஸை நான் உள்வாங்கி என்னுடைய வியாபாரத்தினுடைய எதிர்காலத்தை கனவு கண்டு அதை ப்ராசஸாக மாற்றும் போது தான் அந்த 2வது பக்கெட் ஃபுல்ஃபில் ஆகுது. அது என்ன பக்கெட்டு? ஸ்டெபிலிட்டி. உங்கள் வியாபாரத்தில் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும்னா நீங்கள் தனியாகவும் உழைக்கணும், கூட்டாகவும் உழைக்கணும், இண்டிவிஜுவலாக உழைக்கணும், கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணணும். இந்த ஸ்டெபிலிட்டி பக்கெட்டை தாண்டிங்கன்னா 3வது பக்கெட் சர்ஜ் அஹெட்னு வாங்க. சர்ஜ் அஹெட்ன்றது தான் ஒரு ஃபினாமினல் க்ரோத் ஸ்டேஜ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்ல் விண்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளைட்டு பறக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். பைலட்டு கேட்டிங்கன்னா டெய்ல் விண்டு இருக்குது சார்னுவார். டெய்ல் விண்டுனா என்ன? நீ ஒன்றுமே பண்ண வேணாம், ஒரு அலை நல்லா வேகமாக வருது, மேலேறி உட்காந்து அப்படியே தூக்கி போய் இறக்கி விட்ரும். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் டெய்ல் விண்ட். இந்த மாதிரி டைம் உங்களுக்கு டெய்ல் விண்ட்ஸும் உங்கள் பிஸ்னஸில் அப்பப்போ வரும். அந்த டெய்ல் விண்டை நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சி ப்ரெடிக்ட் பண்ணணும். எப்போ டெய்ல் விண்ட் வரும்? உலகத்தில் பேண்டமிக்கில் ஆரம்பித்து, ஹெல்த்தில் ஆரம்பித்து, வெதரில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே டெய்ல் விண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் இந்த டைமில் அதீதமாக மழை பெய்யும், இந்த மார்க்கெட் அதீதமாக ஓப்பன் ஆகும், இதை உங்களால் கணிக்க முடியும். இதற்கான இன்றைக்கி டேட்டாவும் சயின்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் டூல்ஸும் ஏற்கனவே அவைலபிள். நமக்கு அது தெரியலன்றதுனால அது இல்லைன்ட்டு அர்த்தம் இல்லை. இதை நான் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, சர்ஜ் அஹெட்ன்றது எப்பப்பெல்லாம் டெய்ல் விண்ட் அடிக்குதோ, இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது லேட்ச் ஆன் டு இட்வாங்க. ஓடுற வண்டியில் ஏறுறது வேகமாக ஒரு டக்குன்னு ஏறிட்டிங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ்ஸில் ஏறுறதுக்கான டைம்லாம் சேவிங் உங்களுக்கு. அந்த சர்ஜ் அஹெட்னா என்னுடைய தொடர் கணிப்பில் என்னாலேயோ என்னோடய அசோசியேஷன்னாலேயோ, நான் பல போடுற இடங்களில் அசோசியேஷனுக்கு சொல்கிறது,
இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி உங்களுடைய வியாபாரம் அடுத்த 3, 5, 10 வருடங்கள் எப்படி இருக்குன்ற ப்ரொஜெக்ஷன் உங்களால் போட முடிஞ்சதுன்னா கவர்மெண்ட்டில் போய் உங்களால் சப்போர்ட் கேட்க முடியும். உங்களுக்குலாம் அசோசியேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கோயம்புத்தூரில் நான் கொடிஷியாவில் பேசும்போது கூட நான் பார்த்தேன் என்னென்ன அவங்களுக்குன்னு ஒரு போய் பேசிட்டு வருவாங்க. கவர்மெண்ட் அது செய்தோ இல்லையோ போய் பேசிட்டு வரக்கூடிய அளவு அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ என்னால் அடுத்த 3, 5 வருஷத்துக்கு உங்களால் ஜிடிபி நீங்கள் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க டெக்ஸ்டைல்ஸ் கரெக்டாக. உலகளாவி நம்மளுடைய வியாபாரம் நடக்காது. திருப்பூர் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 30-35% எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மார்க்கெட்டில் மட்டும் போகுதுன்றது என்னுடைய கணிப்பு. ரைட்டாக தப்பான்னு தெரியல. அப்படின்னா டோட்டல் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஜிடிபியில் 30-35% நீங்கள் இங்கே இருக்கிறவங்க இந்த ரூம்லையோ இல்லை வெளியில் இருக்கிறவங்களோ சேர்ந்து உருவாக்குறீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பைன்டு வாய்ஸ் உங்களால் உருவாக்க முடியும். அடுத்த 2, 3, 5 வருடங்களுக்கு இதுதான் என்னுடைய வியாபாரம், இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம், இதுதான் எங்களுடைய மார்க்கெட்டு, இதற்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டில் இந்த சப்போர்ட் வேணும், போய் கேட்கலாம். கொடுக்குறாங்களா இல்லை அப்புறம் பார்த்தா லாபிங் சொல்கிறாங்க. நேற்று கூட நான் முந்தானேத்தி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருந்தேன். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வியாபாரம் ஆரம்பிக்கிற முன்னாடி லாபிஸ்ட்னு முதல்ல உருவாக்கணும். ஒரு லாபிஸ்ட்டை உருவாக்கி அவனுக்கு millions of dollars முன்னாடி கொடுத்து செனட்டர்ஸையும் காங்கிரஸ்மேனையும் அவன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. கம்பெனியே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி லாபிஸ்ட்டை உருவாக்கி அவனுக்கு ஒரு $2 million அட்வான்ஸை கொடுத்து இந்த கம்பெனியை உருவாக்க போகிறேன், இந்த கம்பெனி உருவாக்கி ப்ராடக்ட் சர்வீஸும் வரும்பொழுது இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. ஆஃப்டர் ஆல் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் உண்டு. நான் லஞ்சம் வாங்குறான்னு சொல்ல வரல, அது வாங்கலைன்றது உங்களுடைய கணிப்பு, நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் எதையுமே உங்களால் லாபி பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணியா சர்ஜ் எடுத்து போய் ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த SSSன்றது இப்போ செதுக்கி நான் ஒதுக்கி வைக்கிறேன். இதில் உங்களுக்கு சில கேள்விகள் மைண்டில் வரும். அதை எப்படி உங்களுடைய இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு 2 நாளாக நான் படித்த டேட்டாவில் ஒரு சின்ன விஷயம் நான் கண்டுபிடிச்சது, பர்டிகுலர்லி இந்த ஜிஎஸ்டி ரிவிஷனுக்கு அப்புறம். இப்போ உங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஜிஎஸ்டி ரிவிஷன் உங்கள் இண்டஸ்ட்ரி எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்ற ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பீங்க. 2500 கீழே 2500 மேலே கரெக்டாக 2 பக்கெட்டாக பிரிச்சுடணும் இல்லையா. இந்த 2 பக்கெட்டில் பிரிக்கிற போது இந்த 2800 கீழே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரிடக்ஷன் ஐட்டம்ஸ் இதனுடைய பிஸ்னஸ் இம்பேக்ட் அடுத்த 4 வருடங்களில் இந்தியாவில் $85 பில்லியன் $120 பில்லியன் மாறும்னு சொல்லி கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் நான் படித்து எழுதிட்டு வந்தது. எனக்கு அது பெரிய ஷாக். $1 பில்லியன் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 8500 கோடி ரூபாய். $35 பில்லியன் இன்னைக்கு புதுசாக டொமஸ்டிக்கில் உங்களுக்கு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு இந்த ஒரு ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் அடுத்த 4 வருஷத்தில் உருவாகுதுன்னு சொல்லி ஒரு தரவு ஒன்று சொல்லுது. இதுக்கு நம்ம தயாராகிட்டோமா? இன்றைக்கி கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நேற்று கூட நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணார், பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இம்பேக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ கார்மெண்ட்ஸ் மாட்டியிருக்கு, எவ்வளோ யூனிட்ஸ் இதன் மூலமாக இன்றைக்கி கேஷ் ஃப்ளோ பிரச்சனையில் மாட்டியிருக்காங்களே, எவ்வளோ இன்வென்ட்ரி ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்குன்ற ஃபுல் டேட்டாவை நான் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கடந்து போகும். இதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கலாம், ப்ரிப்பேர்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் ப்ரிப்பேர் ஆக முடியும். இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை லோக்கல் மார்க்கெட்டில் டைவெர்ட் பண்ண முடியும். அந்த தரவு சொல்லுது. கொஞ்சம் டைம் ஆகும். உதாரணத்துக்கு இப்போது எவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு எஃப்டிஏ போட்ட கண்ட்ரீஸ்னுடைய லிஸ்ட்டு எவ்வளோ பேருக்கு இருக்குது? நம்மளோட எஃப்டிஏல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் என்னென்ன நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும்? கிட்டத்தட்ட இன்றைக்கி லாஸ்ட் 2-3 நாளில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் ஆரம்பித்து பிஎம்ஓவில் ஆரம்பித்து 40 நாடுகளுடன் பேசி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 40 நாடுகளுடன் இந்த யூஎஸ் டாரிஃப் போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 20-25% எக்ஸ்போர்ட் ட்ராப் ஆகிறத ரீடைரக்ட் பண்ணி அடுத்த 2 மாதத்தில் அதை எடுக்கக்கூடிய ரீடைரக்ட் பண்ணி வரக்கூடிய கண்ட்ரீஸு லிஸ்ட்டு போட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபுல் லிஸ்ட்டு நான் நெட்டில் படித்து எழுதின்னு வந்திருக்கு. எதற்காக? உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். வெளியில் இருக்க எனக்கே தெரியுது, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அப்படின்னா இந்த 1-2 மாதம் மட்டும் நான் கேஷ் ஃப்ளோ இஷ்யூ, கொஞ்சம் இன்வென்ட்ரி இஷ்யூ நான் ஓவர் கம் பண்ணணும். இதற்கு நீங்கள் கலெக்டிவாக பல விஷயங்களை செய்ய முடியும், தயாராக முடியும். இதுதான் சர்வைவல் மோட். இந்த சர்வைவல் மோடை விட்டுட்டிங்களா, அடுத்த சர்வைவல் மோடு வரத்துக்குள்ளே அதுக்கு நம்ம ரெடி ஆக முடியும். இதுதான் இந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் சர்ஜ் ஹைட்ன்றது. அடுத்த பாக்கெட்டுக்கு வரேன் நான். நீங்கள் பிஸ்னஸ் ஓனர், இந்த பிபிஎஃப்ன்ற மோடு உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, இதை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த பிபிஎஃப்ன்றது என்ன? நான் முதலே சொன்ன மாதிரி பிபிஎஃப்ன்றது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை. பிபிஎஃப்ன்றது ஒரு சின்ன ஆக்ரோனிம், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்.
இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ சிஇஓ ஆகவோ இல்லை அதில் ஒரு டாப் லெவல் எம்ப்ளாயோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய நேரம் அநேகமாக நடுவில் இருக்கிற பக்கெட்டில் தான் ஃபுல்லாக போய்ட்டுருக்கும். அங்கே சர்வைவல் மாதிரி இந்த பிபிஎஃப்ல நடுவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்ன்றது நிகழ்காலம். அங்கே எங்கே உங்களுக்கு மிஸ் ஆகுது இந்த பிபிஎஃப்ன்றது? நீங்கள் இன்டர்நேஷ்னலி பல ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற மாடல். நான் இது உருவாகலை, நான் முதல்ல எஸ்எஸ்எஸ் என்னோட மாடல். பிபிஎஃப்ன்றது சுட்டப்படும் அவையார் மாதிரி. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் 5, 10, 15, 20 வருஷமாக ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு லாஸ்ட் 5, 10, 15 வருஷம் நீங்கள் செய்த சரியான விஷயங்களும் தவறுகளும் காரணம். கரெக்டாக? நம்ம எவ்வளோ பேர் கான்ஷியஸாக இன்றைக்கி ஃபார்ச்சூன் 100ல் அட்லீஸ்ட் ஒரு 35 கம்பெனி பிபிஎஃப்க்குன்னு 3 டிபார்ட்மெண்ட் தனியாக உருவாகிறார். அவங்களோட வேலை என்ன? பாஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனி. அவங்களோட வேலை என்ன? இந்த கம்பெனி இன்றைய தேதியில் ஆரம்பித்து இந்த தேதிக்கு வருவதற்கு எதை சரியாக பண்ணோம், எதை தப்பாக பண்ணோம். கம்ப்ளீட்டாக அவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஆடிட்டிங் என்ன பண்ணுவீங்க? ஃபினான்ஷியல் ஆடிட் பண்ணுவீங்க இல்லையா? கொஞ்சம் இன்வென்ட்ரிலாம் ஆடிட் பண்ணுவீங்க. எவ்வளோ பேர் பிஸ்னஸை ஒரு 15 வருஷம் பின்னாடி போய் ஆடிட் பண்ணிடுவோம். லாஸ்ட் 15 வருஷமாக நான் வியாபாரத்தை எப்படி பண்ணேன், எதை சரியாக பண்ணேன், எதை தவறாக பண்ணேன், எந்த பழக்க வழக்கங்கள், எந்த எண்ணங்கள், எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சு, எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை, இதுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கி வச்சுருக்காங்க. 3-4 பேரோட மொத்த வேலையே லாஸ்ட் 10, 15, 20 வருஷத்துக்கான தரவுகளை எடுத்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி எது சரியாக நடந்தது, எது தப்பாக நடந்தது, எது சரியாக நடந்ததோ அதை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு வழியை கண்டுபிடிக்கும், எது தவறாக நடந்ததோ அது மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு தேவையான முயற்சிகளை இன்றைக்கி செய். அவனோட வேலையை என்ன சார்? 10, 15 வருஷமாக இன்றைக்கி எனக்கு உடல்நிலை சரியில்லை. அதுக்கு என்ன காரணம்? 10, 15 வருஷமாக நான் செஞ்ச தவறுகள். சரியாக சாப்பிட்ருக்க மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டேன், பல விஷயங்கள் இருக்கும், டென்ஷனாக இருக்கும், எக்ஸஸாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படின்னா இன்னிலேருந்து நான் எப்படி வாழணும்னா அப்படின்னா நான் கடந்த காலத்தில் என்னென்ன சரியாக பண்ணேன், எதை தவறாக பண்ணேன், இதை எனக்கு புரிய ஆரம்பிக்கும் போது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஆள் இது உருவாக்கினா போதும். அவரோட வேலையே என்னென்னா உங்களுடைய பழைய காலத்தில் நீங்கள் செய்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து எது சரியாக செஞ்சது, சரியாக செய்கிற ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நல்லா கெமிஸ்ட்ரியில் ஒரு கேட்டலிஸ்ட்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த கேட்டலிஸ்ட்ன்றது என்னென்னா, ஒன்று நடக்குதுன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் வேகமாக நடப்பதற்காக ஒரு கிரியா யூக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி உங்களுடைய பாஸ்ட்டில் நீங்கள் பண்ண சரியான விஷயங்கள் அதை எடுத்து இன்னும் துரிதப்படுத்தி வேகமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இது பாஸ்ட். இதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை உங்களுடைய டைமில் ஒரு பகுதியோ இதுக்கு நீங்கள் ஒதுக்கணும். இரண்டாவது ப்ரெசண்ட். அந்த சர்வைவல் சொன்ன மாதிரி இன்றைக்கி எனக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்வென்ட்ரியோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸோ, இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசீவபிள்ஸோ, இனி இருக்கக்கூடிய பேபிள்ஸோ, இனி இருக்கக்கூடிய என்னோடய ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோவோ எப்படி நான் டீல் பண்ணுறேன், அடுத்த 3 மாதத்துக்கான என்ன ப்ரொஜெக்ஷன், இதற்கான ஃபண்டிங் நான் ஏற்பாடு பண்ணியாச்சா, எனக்கு தேவையான மேன் பவர் இருக்கா, எனக்கு தேவையான இன்கமிங் இன்வென்ட்ரி நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன்னா, ஃபார்வர்ட் ரேட்ஸ் போட்டாச்சா, ஃபார்வர்ட் ரேட்ஸ் பேக் ஃபேர் ஆகும்போது அது கவர் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்கள் இருக்கா, இதெல்லாம் ப்ரெசென்ட் பக்கெட்டில் கவர் பண்ணுறது. அநேகமாக ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பக்கெட்டில் தான் கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ் இருக்கும். 3வது பக்கெட்டில் அநேகமாக பல கம்பெனி எப்படி பாஸ்ட்டில் ஒர்க் பண்ணலையோ 3வது பக்கெட்டில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. 3வது பக்கெட் இந்த எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர். இந்த ஃபியூச்சர்ன்றது ஃபார்ச்சூன் 100 கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த 2-3 வருடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. மினிமம் 10 years to 25 years சொல்கிறாங்க. அடுத்த 10லேருந்து 25 வருடங்களுக்கு என்னுடைய கம்பெனியானது இல்லை என்னுடைய இண்டஸ்ட்ரியானது எப்படி போகணும், என்ன ட்ரெஜெக்டரி. இன்றைக்கி நான் சந்திராயன் போகணும் அப்படின்னு நீங்கள் பேப்பரில் படித்தேன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரோவில் டிசைட் பண்ண விஷயம். ஓவர் நைட்டாக சந்திராயன் போக முடியாது. அதுக்கு அடுத்து மங்களாயன் போகுது, அப்புறம் வரிசையாக ஒன்றா பார்த்துட்ருக்காங்க. இந்த சந்திராயன் போய் சவுத் போலில் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு 7 வருஷம் முன்னாடி பிளானிங் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி டிசைட் பண்ணி இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் எப்போ நாளைக்கு ராக்கெட் விடுவார், நாளைக்கு போய் மூணில் லேண்ட் ஆகணும், நடக்காது. இதே மாதிரி 10லேருந்து 25 வருடங்கள் கழித்து உங்கள் வியாபாரத்தில் என்னுடைய அனாலிசிஸ் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். 1918 முதலாக ஃபார்ச்சூன் 15 ஒரு லிஸ்ட்டு வந்தது. முதலாக ஃபார்ச்சூன் 15 ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. அப்புறம் இது ஃபார்ச்சூன் 100 மாறிச்சு 1960s. இந்த ஃபார்ச்சூன் 50 லிஸ்ட்டில் டாப் டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனிஸுடைய லிஸ்ட்டு எடுத்து 1980 இந்த லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள். இப்போ 2024 லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 1-2 கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனியும் அதில் பேர் இருக்காது. கம்ப்ளீட்டாக எல்லாமே புது பேர் வந்தாச்சு. எதனால்? அவங்க எதிர்காலத்தை பார்க்கல.
எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? 50 வருஷம் கழிச்சு நான் அந்த ஃபார்ச்சூன் 50ல் இருப்பேனா, 100 வருஷம் கழிச்சு நான் ஃபார்ச்சூன் 100ல் இருப்பேனா? அவங்க அதை பற்றி யோசிக்கலை. இன்றைக்கி அவங்க காணும். இன்றைக்கி நீங்கள் 10லேருந்து 25 வருஷம் கழித்து திருப்பூரினுடைய எக்ஸ்போர்ட்னுடைய டோட்டல் கான்ட்ரிபியூஷன் குளோபல் ஜிடிபி பற்றி யோசிங்க. ஏன் இந்தியன் ஜிடிபி பற்றி யோசிக்கணும்? அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும் வருமானம் கண்டிப்பாக வராது, கண்டிப்பாக வரக்கூடாது. நான் முதல்ல சொன்ன 5 பக்கெட் பிரின்சிபிள். 5 பக்கெட் எடுத்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் 100% ரெவன்யூ கொடுத்ததுன்னா 2 அல்ல 3 வருடங்கள் கழித்து அந்த ப்ராடக்ட் ஆனது 30லேருந்து 20% ரெவன்யூக்கு மேலே அது கொடுக்கக்கூடாது. பேலன்ஸ் 70 to 80% ரெவன்யூ வேறு ப்ராடக்ட்லேயே சர்வீஸ்லேயே மாற்றி அமைச்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. எந்த பொருள் எந்த சர்வீஸ் நல்லா போகுதோ அதை நடக்கும்போதே தைரியமாக அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடியை கட் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் ஹைவ் ஆஃப் பண்ணலாம், புது பிராண்டாக க்ரியேட் பண்ணலாம். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்த 10லேருந்து 25 வருடங்களை பார்த்து அதற்கு தயாராகி அதுக்கு என்ன ப்ராடக்ட், என்ன சர்வீஸ், அது என்ன மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் உருவாகணும், என்ன மாதிரி நம்ம பிஸ்னஸ் உருவாகணும், என்ன மாதிரி மார்க்கெட் உருவாகணும், இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களை இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷனோ அது மாதிரி சிமிலர் பாடிஸோ எப்பாவது அட்லீஸ்ட் குவார்ட்டர்லி ஒன்ஸாவது பேசும். இது வந்து பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ வீலிங் செஷன்ஸ்னு வாங்க. ஒரு 10லேருந்து 25 வருடம் கழித்து என்னுடைய போயா இன்றைக்கே வழி இல்லை, நீ என்ன 10 வருஷம் கழிச்சு அப்படியே தான் தினசரி போய்ட்டு 10 வருஷம் முன்னாடி இதே பிரச்சனையாக தான் நம்ம பேசியிருப்போம். ஐயா நீ சேல்ஸ் இல்லை, இன்வென்ட்ரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கலெக்ஷன் இஷ்யூ, கரெக்டாக இன்றைக்கி அதே தான் பேசிட்டோம். 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி பேசினா அதை பற்றியே தான் நம்ம பேசிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் எல்லா பிஸ்னஸ்லையும் கேட்சப் ஆகும். போன வருஷம் எந்த பொருள் உங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்ததோ அடுத்த வருடம் அது கம்மியாக தான் கொடுக்கும், எக்ஸ்ட்ரா கொடுக்காது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இன்க்ரிமெண்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் எந்த டேட்டா எடுத்து பார்த்தாலும் தெரியும். இது வந்து ஒரு யூனிவர்சல் லா. ரொம்ப ரொம்ப ரேரு பெட்டிங், கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயங்களில் தான், அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போன வருஷத்தோட பயங்கர ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா அதெல்லாம் பேராசை சம்மந்தப்பட்டது, உங்களெலாம் பொருள் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா இந்த 3 எடுத்துக்க, இந்த பிபிஎஃப்ன்ற விஷயம், இந்த எஸ்எஸ்எஸ்ன்ற விஷயம், இது 2த்தையும் எடுத்து என்னால் இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிக்க முடிஞ்சுன்னா சில விஷயங்கள் உங்களால் நேரடியாக இன்றைக்கி பண்ண முடியாமல் இருக்கலாம். ஐயா நான் அந்தளவுக்கு பெரிய கம்பெனி இல்லை, நான் 1 கோடி தான் டர்ன் ஓவர் பண்ணுறேன், 2 கோடி தான் டர்ன் ஓவர் பண்ணுறேன், எனக்கு அந்தளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அநேகமாக உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி அமைக்க வேண்டிய நேரம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள். ChatGPT எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வியாபாரத்துக்கு? சர்ச்சுக்கு இல்லை, உங்கள் வியாபாரத்திற்கு எதிர்காலத்தை பற்றி கேள்விகளை கேட்பதற்கு எவ்வளோ பேர் ஏஐ ChatGPTன்னு ஒரு ஜெனரல் ஒரு ப்ராடக்ட் பேர், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய ப்ராடக்ட் வந்துச்சு. எவ்வளோ பேர் ஏஐ உங்களோட எதிர்கால ப்ராடக்ட் சர்வீசஸ் பற்றி எவ்வளோ பேர் நீங்கள் அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க? எங்களோட குருநாதர் தாஜி சொல்கிறாரு, ஆன்மீகத்தை போய் கேள்வி கேளுன்றது. கடவுள் இருக்காரா? ChatGPT கேளு. கடவுள் இருக்காரா? ப்ரூவ் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், கேள்வி கேளு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஏஐயில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, யூஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் ஆல்ரெடி வந்தாச்சு. அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கணும்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இன்றைக்கி உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே விஷயம், எப்படி கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும், எப்படி கேள்வி கேட்கணும். உங்களுடைய வியாபாரத்தை உங்களால் ஒரு 10 லைனில் எழுத முடிஞ்சதுன்னா அதை எழுதி உங்களுடைய இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டு எழுதி, நான் இந்த ஊரில் இருக்கேன், இதுதான் என்னோடய மார்க்கெட் பொட்டென்ஷியல், இதுதான் என்னோடய வியாபாரம், இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த 3, 5, 10, 15, 20, 25 வருஷத்துக்கான மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், இதை உங்களால் துல்லியமாக இன்றைக்கி ஏஐ வச்சு 5 நிமிஷத்தில் கணிக்க முடியும். உங்களோட மொபைல் ஃபோனை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களால் சரியான கேள்விகளை எழுத முடியும்னா, சரியான கேள்வி எழுதுறது எப்படின்னா அதே கேளுங்க, அதுவே உங்களுக்கு சொல்லும். பிகம் மை அட்வைசர், முதல் ஓப்பனிங் லைன். திஸ் மை பிஸ்னஸ் சிச்சுவேஷன். என்னென்ன கேள்வி தமிழ் கூட கேட்கலாம். நீங்கள் ChatGPT இங்கிலீஷில் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, வாய்ஸில் கேட்கலாம். ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி உங்கள் P&L அக்கௌண்ட் அப்லோட் பண்ணி, இந்த பாஸ்ட்டு 3 வருஷம் P&L நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இந்த 3 வருஷம் P&L படித்து அடுத்த 5லேருந்து 10 வருஷம் இந்த வியாபாரம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா 2 நிமிஷத்தில் ஒரு 80% அக்யூரேசியில் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிடணுன்ற அவசியமே இல்லை, வேலிடேட் பண்ணுறதுக்கு கூப்பிடலாம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்ட்ராட்டஜியை விட பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனில் ரொம்ப எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க.
ஸ்ட்ராட்டஜின்றது எப்படி பெருசாக சிந்திப்பது, அதை செயல்முறையாக மாற்றுவது எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதை செய்கிற இடத்துல தான் நாங்கள் ப்ரிடாமினண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறோம். இதை உங்களால் நீங்கள் செய்ய முடியலைன்னா நீங்கள் போய் முதல்ல கற்றுக்கணும். இதை உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு கூச்சமாக இருந்ததுன்னா நிறைய ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதை மாதிரி பல விஷயங்கள், சாட் ஜிபிடி, ஏன்றது ஒரு சின்ன விஷயம், இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அதனால தான் என்னுடைய ஒரு நண்பன் பல வருடங்களுக்கு முன்னாடி யூஎஸில் போய் செட்டில் ஆனான். இனி ஒரு பெரிய மல்டி மில்லியனர். அவன் என்னோட ஒர்க் பண்ண என்னுடைய ஜூனியர்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வருடமும் நான் எப்படி அவன் நீ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு $50-100 மில்லியன் நெட்வொர்க் இருக்கும். அவனை பார்க்கும்போதெல்லாம் எப்பப்போ வாட்ஸ்அப்பில் பேசும்போதும் ஸ்டாண்டர்டாக இது மாதிரி வாழ்க்கையில் அதீத வெற்றி பெற்றவர்கள் நான் நினைக்கிறவன்றால் அப்பப்போ நான் கேட்குறது எப்படி நீ பண்ணேன். அவன் ஸ்டாண்டர்டாக வருஷம் முடிவில் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். இந்த கடைசி ஒரு வருஷத்தில் எனக்கு எது அதீத வெற்றி கொடுத்ததோ அதை முதல்ல நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு. நான் கேட்டேன், ஏன் பைத்தியமான்? இல்லை, எது எனக்கு அதீத வெற்றி கொடுத்ததோ கொஞ்ச நாளில் அது அடிக்ஷனாக எனக்கு மாறிடும். அதை விட்டு என்னால் வெளியில் போக முடியாது. இவ்வளோ நாளாக நான் அதுக்கு முதலாளியாக இருந்தேன், 2 வருஷத்துக்கு அது எனக்கு முதலாளி ஆகிடும். என்னால் இந்த வியாபாரத்துக்கு வெளியில் போக முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஐ ஜஸ்ட் பாம் இட் ஆஃப். நான் அதை கட் பண்ண மாட்டேன், அதை விற்றுருவேன். அமெரிக்காவில் இது ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு வியாபாரத்தை எடுக்கிறது, டெவலப் பண்ணுறது, அதை கொஞ்சம் பெருசாக்கினோன்னே ஒரு விசிட்டை விற்றுட்டு போயினே இருக்குது வெளியில். இது சர்வசாதாரணம். இந்தியாவில் அந்த மாடல் மெதுவாக வந்துட்டு. நான் முன்னாடி கூட நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நான் ஹரிகிட்ட பேசியிருந்தேன். இங்கே எவ்வளோ பேருக்கு உங்களுடைய எஸ்எம்இ லிஸ்டிங்னு ஒன்று இருக்குன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும். நான் நிறைய இடங்களில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் எஸ்எம்இ எம்எஸ்எம்இ லிஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடு எங்கள் கம்பெனிக்கு டைப்பே இருக்குது. அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் லெஸ் தென் 25% லிஸ்டட் எம்எஸ்எம்இ கம்பெனி தான் சவுத் இந்தியாவிலேருந்து வருது. 75% பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வருது. சவுத்தில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிசம் ரொம்ப அவங்கள கேட்ட என்னங்க காரணம், எதனால் சவுத்தில் இருக்கிறவங்க லிஸ்டிங் வரமாட்டேன்றாங்க? கன்சர்வேட்டிசம் ஜாஸ்தியாக இருக்குது சார். ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க, ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல சில விஷயங்கள் ரிஸ்க் மிட்டிகேஷன் வச்சு பண்ண முடியும். அப்படி எடுக்காத போது என்ன ஆகுதுன்னா அதே வியாபாரத்தை மீண்டும் 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 பண்ணுறீங்க. லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களை கேட்சப் ஆகும். இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் போன வருஷம் பார்த்த ரெவன்யூட இந்த வருஷம் டாப் லைன் பெட்டர் ஆனாலும் பாட்டம் லைன் குறையும். இது இயற்கையினுடைய நீர். இதுதான் வியாபாரம். ஏன்னா போன வருஷம் உங்கள்கிட்ட பொருள் வாங்கினவன் அடுத்த வருஷம் வாங்கும்போது அதே ரேட்டுக்கு வாங்க மாட்டான், இல்லை அதே ப்ராஃபிட் மார்ஜினில் வாங்க மாட்டாங்க. உதாரணமாக ஆட்டோமொபைல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 சப்ளைஸ் வச்சுருப்பாங்க. இந்த டயர் 3, டயர் 2க்கு சப்ளை பண்ணும். அவங்க அதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணி ஒரு பார்ட்டை உருவாக்குவாங்க. அந்த பார்ட்டெல்லாம் வாங்கி டயர் 1 ஒரு பார்ட்டை உருவாக்கும். அது மாதிரி ஒரு 15 டயர் 1 கம்பெனிட்டு வாங்கி ஹுண்டாய் காரை உருவாக்கும். ஹுண்டாய் அவங்களோட எந்த காரும் அவங்க சொந்தமாக பண்ணுறது இல்லை. ஏன்னா ஹுண்டாய்க்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்கிற டயர் 1, டயர் 2, டயர் 3 ஸ்லீப்பர் முதல்ல எக்கச்சமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாங்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்டெகிரேஷன் கரெக்டாக போகுது. அடுத்த வருஷம் எங்கே வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவான், உன்னுடைய காஸ்ட் இது, உன் ப்ராஃபிட் இவ்வளோ தான் நீ வைக்கணும் அவன் முடிவு பண்ணுவான். இதே தான் இன்றைக்கி உங்களுக்கு பல பேருக்கு நடந்துகிட்ருக்கும். உங்களுடைய சப்ளைஸ், உங்களுடைய பயஸ் எல்லாருக்குமே நீங்கள் என்ன மார்ஜின் வைக்கிறீங்க ஒரு லெவலில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் புதுசாக வரதில்லை. பழையன கழிதலும் புதின புகுதல்ன்ற மாதிரி பல ப்ராடக்ட்ஸை நம்ம விட்டு புது ப்ராடக்ட்ஸ் இன்னும் ஆரம்பிக்கிறது இல்லை. அது மாதிரி பல புது ஏரியா ப்ராடக்ட்ஸ் என்ன போகுதுன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 4-5 நாளில் படித்ததில் பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னலாக எஃப்டிஏ கண்ட்ரீஸில் வளரக்கூடிய இடம் 4 முக்கியமாக கன்சல்டன்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. அத்லெட்டிக்கும் லெஷர் சேர்ந்து அத்லீஷியர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்பெசிஃபிக்கலி எமர்ஜிங் மார்க்கெட்டில் கிட்ஸ் வேர் வர ஆரம்பிச்சிடுச்சு, லவுஞ்ச் வேர் வர ஆரம்பிச்சிடுச்சு, ஒர்க் வேர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி முந்தி மாதிரி வெறும் பேண்ட் ஷர்ட் போடாமல் ஒர்க் வேர்ன்றது ஒரு புது கான்செப்ட்டு. இதெல்லாம் இன்றைக்கி எமர்ஜிங் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் ஷேரில் நம்ம ஃபைட் பண்ண போகிறோமா, இது மாதிரி சில கேள்விகள்லாம் நம்ம இன்றைக்கி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி சர்வீஸ் டைவர்சிஃபிகேஷன் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, நான் பேசின பல பேரை பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் ப்ரொடக்ஷனுக்கு போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லேபிள் பார்ட்னர்ஷிப்ஸுக்கு போக ஆரம்பிக்கணும். B2B, B2C, D2C இந்த மாதிரி ஏரியா. இதே மாதிரி ஸ்மால் பேட்சஸ், பெரிய பேட்சஸ் சைஸில் நீங்கள் மாட்டிக்காமல் ஒரு நாளில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்ச், ஒரு ஆர்டர் எடுத்தால் ஒரே நாளில் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதேமாரி ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா புதுசாக உருவாக்கி குவிக் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி உருவாயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு இன்றைய பிரச்சனைகள் மட்டும் நம்மளுடைய மயோபிக் வியூன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மயோபிக்னு ஒரு விஷயத்தை ரொம்ப கண்ணுக்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா சுற்றி இருக்கிற எதுவுமே தெரியாமல் போயிடும்.
நம்ம அது மாதிரி என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை கண்ணுக்கிட்ட பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆங்கிலத்தில் டிஸ்னியில் வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு வேர்டு காயின் பண்ணாங்க, ப்ராபர்ச்சுனிட்டின்னு சொல்லி. ப்ராப்ளமில் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்குது, இது பேர் ப்ராபர்ச்சுனிட்டி. எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு அப்படின்னா நான் எப்படி தயாராகணும்? உங்களுடைய திங்கிங்கும் உங்களுடைய உணர்வுகளும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி. இங்கே தான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் வருது. எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை வெறும் திங்கிங் ஃபீலிங் மட்டும் இல்லாமல் ஆட்டிடியூட்னல் ஷிஃப்ட்னு பல விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு இது கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியாக கூட இருக்கும். எங்களுடைய பயிற்சியில் நாங்கள் முக்கியமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒப்புக்கொள்ளுதல். கேட்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒப்புக்கொள்ளுதல்னால் என்ன? என்னை சுற்றி நடக்கிற பல விஷயங்கள் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதை உள்வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? இது மாதிரி சின்ன சின்ன ஆட்டிடியூட் ஷிஃப்ட்டை எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸாக நாங்கள் கொடுக்குறோம். இதே மாதிரி எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் திஸ் டூ ஷால் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகும். சினிமா தமிழ் படத்தில் 3 வருஷம் முன்னாடி ஒரு ஃபேமஸ் ஸ்ரீராம் பாட்டே வந்தது, இதுவும் கடந்து போகும்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எதற்காக சொல்கிறேன்னா, எதுவுமே நம்ம ஷார்ட் டேர்மில் பார்க்கணும், ஐயோ அவ்வளோதானா காணாமல் போயிடுவோமா, அது மாதிரி பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை என்னோடய பர்சனல் வியாபாரத்தில் நான் பார்த்துருக்கேன். பில்கேட்ஸோட ஸ்டாண்டர்ட் கொட்டேஷன், உன்னோட மென்டராக நீ யாரை எடுத்துக்கணும்னு சொன்னால், வியாபாரத்தில் பல முறை தோற்றவன மென்டராக எடுத்துக்கோ. அவனுக்கு தான் எப்படி தோற்று எப்படி வெளியில் வரணுன்றது தெரியும். வெற்றியை மட்டுமே பார்க்குறவன்ட்டு நீ கொண்டு போய் கொடுத்தனா அவனுக்கு தோல்வி வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியாதுன்னு சொல்லி பில்கேட்ஸ் அவருடைய புக்கில் ஒன்று எழுதியிருக்காரு, பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் அப்படின்னு அவருடைய புத்தகம் 1990s வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இதே மாதிரி அதே புக்கில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறார், வியாபாரம் என்பது என்ன அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார், வியாபாரம் என்பது தினசரி ஒரு நீச்சல் குளத்தில் குதிப்பது போல, ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த நீச்சல் குளத்தில் இன்று நீங்கள் குதிக்கும் போது எது பள்ளமாக இருந்து எது வந்து மேல் லெவலில் இருக்குது, இது எல்லாம் உங்களுக்கு ஒரு நீச்சல் குளத்தில் கண்ணில் பார்த்தா தெரியும். ஆனால் வியாபாரத்தில் நீங்கள் ஜம்ப் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அ மடி பூல். கம்ப்ளீட்டாக சேரும் சகதியும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் குதிக்கிறீங்க, குதிச்சிட்டீங்க, வெளியில் வரீங்க. அடுத்த முறை குதிக்கும் போது எது பள்ளம் எது மேடுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா எப்படி குதிப்பீங்க? இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா தினசரி உங்கள் வியாபாரம் எனக்கு. நான் வந்து மைக்ரோசாஃப்ட்டை ரன் பண்ணும்போது இப்படி தான் நான் ரன் பண்ணேன். நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாபாரமும் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நேற்றுக்கு நடந்த மாதிரி இருக்காது. நான் இன்றைக்கி குதிக்கும் போது முதல் முறையாக தண்ணியில் குதிக்கிற மாதிரி குதிக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம், டெய்லி நம்ம சுற்றி வாழ்க்கை மாறிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கும், யாராவது வந்து காப்பாற்றிடுவோம், மேலே இருக்கிறவங்க பார்த்துப்போம், கவர்மெண்ட் காப்பாற்றிடும், நம்மளுடைய இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் காப்பாற்றிடும். இதை மாதிரி பேண்டமிக் டைம்லையும் சரி, முன்னாடி இந்த 2008 2009 குளோபல் ரெசெஷன், இது இல்லாமல் நடுவில் வரக்கூடிய சின்ன சின்ன வெடிகள், பல வெடிகளில் பல கம்பெனி மூடுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் தொடர்ச்சியாக சஸ்டனன்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 5 பக்கெட் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீஹால் பண்ணணும். இனி ஒரு கார் வச்சுருந்தீங்கன்னா கூட 5 வருஷத்துக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக இன்ஜினை ரீட்யூன் பண்ணுறோம், டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50,000 1 லட்சம் செலவழிக்கணும். எவ்வளோ முறை நம்மளுடைய வியாபாரத்தை 5 வருஷத்துக்கு முறை கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணிடும், கம்ப்ளீட் ஓவரால். இன்றைக்கி அடுத்து நீங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 நாள் என்ன பண்ணுவோம், ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த 10 நாள் எல்லா மிஷினையும் ரீஹால் பண்ணுவாங்க, நீங்களே பண்ணியிருப்பீங்க. அந்த 10 நாளைக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது, யாரோடையும் பேச மாட்டாங்க, எந்த ஸ்டாஃப் வேலை செய்ய மாட்டாங்க. அந்த 10 நாட்கள் மிஷின் ஃபுல்லாக ரீஹால் பண்ணி ரீவேம் பண்ணி புது மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி பார்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அடுத்த 1 வருஷத்துக்கு ரெடி ஆகும். இது மாதிரி உங்கள் வியாபாரத்துக்கு மினிமம் 5 வருஷத்துக்கு உறுதியாக நீங்கள் பண்ணணும். அதை பண்ணக்கூடிய நேரம் இன்றைக்கி உங்களுக்கு வந்துருக்கு. பல இடங்களில் நான் சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நேரங்கள் சோதனைகள் மாதிரி செய்யக்கூடிய இடம் எதிர்கால சாதனைகளை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டைம். நீங்கள் காரில் வேகமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். அந்த ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வண்டி நேரம் ஒரு சோதனையில் தான் மாட்டோம். நம்ம பல இடங்களில் ஸ்பீட் பிரேக்கரை சவருன்னு நினச்சி கொண்டு போய் முட்டிட்டு பயந்து நிற்கிறோம். அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன், பாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும், தாண்டிங்கன்னா அடுத்த ஒரு 8 கிலோமீட்டர் ஃப்ரீ ஆகும். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ரம்பிள்ஸ், அந்த ரம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கரையும் சவராக பார்க்க ஆரம்பித்தோம். ஐயோ இதோட வியாபாரம் முடிஞ்சு போச்சா, இதோட. நான் பல இடங்கள் சொல்லுது, கார்த்தால கூட ஒரு ஸ்கூலில் பேசும்போது அந்த பிரின்சிபலோட பேசும்போது நான் சொன்னேன்,
உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதில் பாலத்துக்கு போனாலும் திரும்பி வரக்கூடிய திறமை என்னுடைய சுயநம்பிக்கையில் எனக்கு இருக்குது. பலமுறை என் வாழ்க்கையில் பலமுறை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் தோத்த ஆள் நான் பார்த்துருக்கேன். அதனால் இன்னும் நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவுமே தியரி கிடையாது. அப்படின்னா எது உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண, உங்களுக்கு மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா, இதை என்னால் தாண்டி வர முடியும். அடுத்த 2 மாதம் கேஷ் ஃப்ளோ, இன்வென்ட்ரி, இந்த விஷயம்